அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதியில சனத்குமார மகரிஷியும் நாரத மகரிஷியும் உரையாடுவது போல் உள்ளது. இப்ப பூமா என்றால் மிக பெரியது அப்படின்னு பார்த்தோம். நாரத மகரிஷி கேட்கிறார், பூமா அப்படின்னா மிக பெரியது அப்படிங்கும்போது எது மிக பெரியது, எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சனத்குமாரர் மகரிஷி கிட்ட கேட்கும்போது அவர் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா. அதாவது இறைவனுடைய திருநாமம், அப்புறம் வாக்கு, அப்புறம் அப்படியே பேச்சிலிருந்து அடுத்த நிலைகளை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியா நம்பிக்கை, அப்புறம் எல்லையற்றதாக பார்க்கின்ற நிலையில கூட நமக்கு என்ன தேவைப்படுது, மகிமை இருக்கு. இறைவனுடைய மகிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். இந்த பாடங்கள்ல தொடர்ந்து பயணம் பண்றவங்களுக்கு இது எல்லாம் புரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இடையில வர்றவங்களுக்கு புரியாது. அவங்க மீண்டும் கொஞ்சம் முன்னாடி இருந்து கேட்கணும். அப்பதான் பூம வித்யா புரிய வரும். அப்ப இங்க கடைசியா பூம வித்யாவுல முடிந்த முடிவு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஆன்மாவே அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிந்த முடிவு. ஏன்னா பூம வித்யாவினுடைய உச்சக்கட்டம் இதுதான். பூம வித்யா என்ன சொல்ல வருது, அதனுடைய முடிவு என்னங்க அப்படின்னு சொன்னா, சனத்குமார மகரிஷி இருப்பது இறைவன் மட்டும்தான், அவன்தான் பரமாத்மா, ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இதை விட பெரியது, அதை விட பெரியது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம கடந்து வரும்போது, அதை கடைசியா நம்ம ரொம்ப சரியா சொல்றதா இருந்தா, இறைவன் தான் மிகப்பெரியவன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப அந்த இறைவன் தான் மிகப்பெரியவன்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு கேள்வி வந்துடும். என்ன கேள்வி? இறைவன்னா எந்த இறைவனை சொல்றீங்க? விநாயகரை சொல்றீங்களா? முருகனை சொல்றீங்களா? இல்ல வெங்கடாச்சலபதியை சொல்றீங்களா? இல்ல சிவபெருமானை சொல்றீங்களா? அப்படிங்கிற கேள்வி நம்முடைய இந்து தர்மத்துல. மற்ற மதங்கள் எடுத்துக்கிட்டா, இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வ சொல்றீங்களா? இல்ல கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டா ஜீசஸ் கிறிஸ்துவ சொல்றீங்களா? இல்ல ஜெகோவாவ சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள் வரலாம் இல்லையா? இந்த மாரி கேள்விகளுக்கு இங்க இடமே கிடையாதுங்கிறது சாஸ்திரம். ஏன் அப்படின்னா, இங்க இறைவன்னு நீங்க நினைக்கிற மாரி எந்த உருவத்திலயோ, எந்த வழிபாடுகள்லயோ இல்லவே இல்ல. இறைவன்கிறவன் எப்படி இருக்கிறான்னா, ஆன்மா அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுது. இப்ப இறைவன் அப்படின்னா அது யாரு? ஆத்மா தான் இறைவன். அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில இறைவன் அப்படின்னா ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது? அது ஆத்மான்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம். ஆன்மா அப்படிங்கிறது நம்ம தமிழ் வார்த்தையா சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அதுல நெறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஆத்மா கரெக்ட்டுங்களா? ஆன்மா கரெக்ட்டுங்களா? அப்படின்ட்டு. நம்ம இங்க மொழி ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா அது எல்லா மொழிகளும் கடந்து தான் இறைவன் இருக்கிறான். நம்ம புரியறதுக்காக தான் மொழிகள வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நெறைய பேர் இந்த மொழியில வேற சிக்கிக்கிட்டு, நீங்க ஏங்க சமஸ்கிருதத்துல ஆத்மான்னு சொல்லக்கூடாதா? நீங்க ஏன் ஆன்மான்னு சொல்றீங்கன்னு அப்புறம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை இல்லையா? அதனால ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கங்க. இங்க எல்லாம் ஆத்மா அவ்வளவுதான். எல்லாம் இறைவன். அப்ப இங்க எல்லாம் இறைவன் அப்படின்னா, நீ ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடாது. ஏன்னா, எல்லாம் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இங்க நம்ம ஒருமித்த தன்மைக்கு வரணும். ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் ஆத்மா அப்படிங்கும்போது பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. நீ ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு பிரிச்சு பார்க்குறாங்க. அது சமயங்கள்ல சிலர் சிக்கிக்கிட்டதுனால வர்ற சிரமங்கள் அதெல்லாம். ஏன்னா, நம்ம அப்படிதான் பார்க்குறோம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய புரிதல் வரணும். ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவன் ஒருவன் அப்படிங்கிற தெளிவு வரும்போது தான், அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும்போது தான், அவன் ஆன்மா அப்படின்னு தெரிய வரும்போது தான், அது ஒரே ஆன்மா, பரமான்மா, அது ஒரே ஆத்மா, பரமாத்மா அப்படின்னு நமக்கு புரிய வரும். அதுதான் இங்க பூம வித்யாவினுடைய முடிந்த முடிவு என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? எங்கும் எதிலும் ஆன்மா அப்படிங்கிறத இப்போ இந்த மந்திரத்துல சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, ஆன்மாவை காண்பவனுக்கு, ஆன்மாவை பற்றி சிந்திப்பவனுக்கு, ஆன்மாவை பற்றி அறிய விரும்புகின்றவனுக்கு, பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்மாவிலிருந்து தான் வெளிப்பட்டது. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. அதே மாதிரி நினைவு,
அதாவது நமக்கு ஞாபகம், நினைவுன்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. ஆகாசம் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. அக்கினி ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. தண்ணீர் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றியது. இங்கு தோன்றி மறைபவைகள் எல்லாமே ஆன்மாவிலேயே தோன்றி, ஆன்மாவிலேயே மறைகின்றன. அப்ப உணவு ஆன்மாவிலேயே தோன்றுகிறது. அந்த உணவை உண்டதினால் உண்டாகின்ற வலிமையும் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. இது இன்னது என்று பகுத்தறிகின்ற அறிவு ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. நான் இதை அடையப் போகின்றேன் என்று நாம் மேற்கொள்கின்ற தியானம் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. புத்திசாலித்தனம் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. சங்கல்பம் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. மனம் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. வாக்கு ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. அதற்கான பெயர்கள் அல்லது தகவல்கள் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றுகிறது. மந்திரங்கள் ஆன்மாவிலிருந்து தான் தோன்றுகின்றன. நாம் செய்கின்ற செயல்கள், கர்மங்கள் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகின்றன அப்படின்னு இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் இப்படி பிரிச்சு கொடுக்கிறார் அப்படின்னா, இங்க உலகத்துல பார்க்கிற எல்லா விஷயமே ஆன்மா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ஒருத்தருக்கு கேள்வி மேல கேள்வி வருது இல்லையா? ஏங்க அப்ப வந்து மந்திரத்த நம்ம உச்சாரணை பண்ணணுமா? இங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். பிரம்மம் மட்டும் தான் இருக்குது. எதுக்கு மந்திரம் அப்படின்னு கேட்டா, மந்திரம் என்ன ஆன்மாவுக்கு வேறாக இருக்கா? அது ஆன்மாவிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. அப்ப நான் பிராணாயாமம் பண்றோமே, அது பண்ணலாமா? வேண்டாமா? பிராணன் நீங்க பண்றதுக்கு எங்க இருக்கு? அது ஆன்மாவிலிருந்தே இயங்கிக் கொண்டிருக்கு. தானாவே உள்ள போயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க சிந்திக்கிற சிந்தனை, நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஞாபகம், எல்லாமே ஆன்மாவின் அடிஸ்தானத்திலே தங்கி இருக்கிறது, ஆன்மாவில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ரொம்ப ஆழமா சனத்குமாரருடைய உபதேசம் சொல்லப்பட்டு, இங்க பூம வித்யா இந்த இடத்துல நிறைவாகுது. சொல்லுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஒரு 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 சந்தேகம் கேட்கணுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இது இப்ப நீங்க சொன்னீங்க ஆன்மா அப்படின்னு. அப்ப அந்த ஆன்மாவை இறைவன் தான் படைச்சாரா? இல்லங்க ஐயா. அதாவது நீங்க வந்து இடையில வந்திருக்கனால உங்களுக்கு இது புரியல. அதாவது ஆ, இறைவன் மட்டும் தான் இருக்கிறார். அவர் ஆன்மாவாக இருக்கிறார். அப்படிதான் சொல்ல வருது சாஸ்திரம். ஆன்மாவை ஆ, இறைவன் படிச்சார் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஜீவான்மாவை படைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்பவும் அந்த இருமைகள்ல போறீங்க. ஆ. இல்ல அப்படி எனக்கு போகக்கூடாது. தெரியாதுங்க ஐயா. அது அதுதான். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். பரவால்ல. புதுசா வந்திருக்கீங்க. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்களுடைய சந்தேகத்துக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ, இது வந்து இந்த பாடத்திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னாயா, அத்தியாத்ம ஞானம் அப்படிங்கிறது நம்மை நாம் அறிந்து, நம்ம இறைவனிலிருந்து வேறாக பார்க்காத ஒரு நிலை. ஏகத்துவ நிலைக்கு ஆ, கொண்டு போற பாடத்திட்டங்கள். அப்ப ஆ, இத கொஞ்சம் நீங்க முன்னாடி இருந்து படிச்சுக்கிட்டே வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இருப்பது இறைவன் மட்டும் தான்னு புரியும்போது, இப்ப நீங்க யாரு? இறைவன் யாரு? அப்படிங்கிறது பதில் கிடைச்சிடும். அதாவது இங்க நான் ஆ. யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படிங்கிற அத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் கிடைச்சிடும். அது என்னன்னா, இறைவன் மட்டும் இருக்கிறான் அப்படிங்கிற பதில். அவன் தான் ஆன்மாவா இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுட்டா, ஒரே ஆன்மா தாங்க ஐயா. ஐயா ம். ஐயா இறைவன் இறைவன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா, நம்மள எதுக்காக படைக்கணும்? எதுக்காக அவரு உங்கள திருப்பியும் நம்மள படைக்கவே இல்ல. வந்து உங்கள படைக்கவே இல்ல. அதுதான் விஷயம். இதுதான் மிகப்பெரிய விஷயம். இது உங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா உங்கள படைக்கவே இல்ல. இப்ப இந்த உலகம் உண்மையா இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? இந்த நம்பிக்கை வந்து மனதின் அடிப்படையில உருவாகுறதுனால இந்த கேள்வி எல்லாம் வருது. நம்ம தனியா ஒரு கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாம். ஏன்னு ஆ, கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்கய்யா. இப்ப நான் இதுக்கு பேச ஆரம்பிச்சேன்னா கிளாஸ் கட் ஆகும். இந்த கிளாஸஸ் வந்து கன்டினியூஸா போகிற கிளாஸ். ஆ, இப்போ நீங்க சரிங்க. தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு கேள்வி பதில் பகுதி அப்பப்ப வைப்பேன். உங்கள மாரி கேள்வி கேட்கிற ஆர்வம் இருந்தா அந்த கிளாஸ் வைப்பேன். அதுல ஆ, நான் உங்களுக்கு சரி. அதுக்குண்டான பதில் கண்டிப்பா குடுக்குறேன். ஆ, சரிங்க. நீங்க வகுப்ப மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. நல்லா புரியும். ஆ, சரிங்க. நன்றி, நன்றி. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அதாவது இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை இங்க தெளிவுபடுத்திக்கணும். சனத்குமார மகரிஷி சொல்றார். இறைவன் என்பவன் நீங்க நினைக்கிற மாரி ஒரு விநாயகரோ, ஒரு முருகனோ, ஒரு சிவபெருமானோ அல்லது ஒரு பெருமாளோ கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் நாம் உருவாக்கிக் கொண்ட உருவகங்கள் தானே தவிர, உண்மையில் இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான்? எல்லையற்றவனாக இருக்கிறான். அப்ப எல்லையற்றாக இருக்கிறவன் எங்கு நிறைந்திருக்கிறான்? அப்படின்னு கேட்டா, அவனுடைய மகிமையில் நிறைந்திருக்கிறான். அப்ப அவனுடைய மகிமைங்கிறது என்ன? அவனுடைய மகிமையை வார்த்தையால் சொல்ல முடியுமா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவனுடைய மகிமை தான். இறைவனுடைய மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய மகிமை அப்படிங்கும்போது, அந்த மகிமையில என்னென்ன இருக்கு? சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, பூமி இருக்கு. பூமி என்ற கோள்களிலே ஏராளமான ஜீவராசிகள் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அப்ப இத்தனை விஷயங்களையும் பார்க்கும்போது, அவனுடைய மகத்துவம், அவனுடைய மகோன்னதம் நமக்கு புரியும் இல்லையா? அப்படி புரிஞ்சதுன்னா, அப்படிப்பட்ட இறைவன எதுல போய் அடக்க முடியும்? எதுலயுமே அடக்க முடியாது. ஆகவே சனத்குமார மகரிஷி என்ன சொல்ல வர்றாரு கடைசியா? மகிமையில் கூட இறைவன் இருக்கிறான் என்று என்னால சொல்ல முடியாது. ஏன்னா, அப்ப கூட அவன வந்து மகிமைக்குள்ள போயி ஒடுக்கி விட்டதாக, சுருக்கி விட்டதாக ஆகிவிடும் நாரதா.
ஆகவே இறைவனை பற்றி நாம் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்ட்டு தான் கடந்த வகுப்புல சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வைபவங்கள் எல்லாம் நம்ம உள்ள ஊடுருவி பார்க்கும்போது இறைவனை பார்த்து நம்ம மிரண்டு போறோம் இல்லையா? அப்படிப்பட்டவன் இங்கு வேறாக இல்ல. அவனே எல்லாமாக இருக்கிறான். நமக்குள்ள இருக்கிறான். அப்ப நமக்குள்ள இருந்து நம்மை இயக்கி அவன் அறிகிறவனாக மாறுகின்றான். தன்னையே தான் அறிகின்றவனாக இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரான். அப்படி படைக்கப்பட்ட உபாதிகள் தான் இங்க இவ்வளவு இருக்கு. அதுல மனித உபாதி வந்து பரிமாணத்துல உயர்ந்திருக்கு. உடல் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும் உயர்ந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் தன்னை உணர்வதற்காகவே, இறைவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு உருவாக்கப்பட்ட கண்ணாடி தான் இந்த உலகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னேன். அது மனசுங்கிற அடிப்படையில நம்ம உங்களுக்கு புரிய வச்சேன். இப்பவும் அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த தேவைகள் என்ன? எதற்காக இந்த உலகத்த படைச்சிருக்காரு? எதற்காக இந்த லீலைகள புரியிறார்? அவரையே அவர் தெரிந்து கொள்வதற்காக, அவரையே அவர் பார்ப்பதற்காக. ஏன்னா, இப்ப என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் கண்ணாடி இல்லாம என்ன பார்க்க முடியாது. என்னுடைய கண்களை கண்ணாடி இல்லாம நான் பார்க்க முடியாதுன்னு கடந்த வகுப்புல நான் சொன்னேன். அந்த கடந்த வகுப்பு கேட்டீங்கன்னா புரியும். அதனால தான் இந்த கிளாஸ வந்து ஆரம்பத்துல இருந்து கேளுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப கேட்டீங்கன்னா சந்தேகங்கள் பெரும்பாலான சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவாகிவிடும். அப்ப அப்படித்தான் இங்க இறைவன் இருக்கிறதுனால, இறைவனுடைய வைபவமா இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுனால, மகிமையாக இருக்கிறதுனால, எல்லாம் அவனுக்கு வேறாக எதுவுமே இங்க இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இந்த பூம வித்யா வந்து சனத்குமாரர் மூலமா இங்க உபதேசிக்கப்படுகிறது. இத நாரத மகரிஷி கேள்வி கேட்பது போல நமக்கு கேட்டு நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இங்க நாரத மகரிஷி வந்து ஒரு அஞ்ஞானி கிடையாது. அவர் மிகப்பெரிய ஞானி தான். ஆனா அவர்கள் இருவருடைய உரையாடல் எதற்காக அப்படின்னு கேட்டா, நம்மை போன்றவர்களுக்கு பயன்படுவதற்காக. ஏன்னா ஒரு ரிஷி இன்னொரு ரிஷி பேசிக்கும்போது அவங்க குடுக்குற விஷயங்கள் நாம உள்வாங்கும்போது நமக்கு ஒரு தெளிவு வரும். நமக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா? அந்த புரிதலுக்காக. அப்ப இங்க வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பூம வித்யா வந்து இப்ப நம்ம நிறைவு பண்றோம். கடைசியா சனத்குமார மகரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆத்மா தான் இறைவன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். ஆத்மா தான் இறைவன். அந்த ஆத்மா எங்க இருக்கு? அதனுடைய மகிமையில் நிலை பெற்றிருக்கு. அவ்வளவுதான். அதனுடைய மகிமையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒவ்வொன்னும் மகிமை தான். நீங்க எத பார்த்தாலும் மகிமை தான். நீங்க எத வேணா ஆராய்ந்து பாருங்க. அந்த மகிமைக்கு ஏதாவது விளக்கங்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய உடம்பே எடுத்துக்கங்க ஒரு மகிமை தான். இப்ப இந்த உடம்பு வந்து உண்மையிலே இல்ல அப்படின்னு சொன்னா கூட, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள பாருங்களேன். ஒரு குடல் இருக்கு, ஒரு இருதயம் இருக்கு, அப்புறம் அதுக்குள்ள நுரையீரல் இருக்கு. அது சுவாசிக்குது, துடிக்குது, சாப்பிடுது. சாப்பாடெல்லாம் செரிமானமாயி, ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா மாறுது. அப்ப இவ்வளவு ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு சயின்டிஃபிக்கலா நடக்கும். இந்த மாரி ஒரு நிகழ்வ நடத்துறது யாரு? எப்படி இந்த சாத்தியக்கூறு இருக்கு? அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும்போது, இதெல்லாம் இறைவனுடைய மகிமைன்னு பார்க்கணும். அப்ப அந்த மகிமையில இறைவன் நிறைந்திருக்கிறான். ஒவ்வொன்னும் அவனே தான். அவனுக்கு வேறா இங்க எதுவுமே இல்ல. அவனே எல்லாமா இருக்கிறான். அப்படிங்கிறது தான் இங்க ஈசாவாஸ்யம், இதம் சர்வம் என்று ஈசாவாசிய உபனிஷத் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஆன்ம நிலையில் காட்சி பெற்றவன் மரணத்தை காண்பதில்லை. நோயால் பாதிக்கப்படுவதில்லை. துக்கத்தை உணர்வதே இல்லை. இவ்வாறு ஆன்மாவை எல்லாவற்றிலும் காண்பவன் அனைத்தையும் காண்கின்றான். அவன் எல்லா வழிகளிலும் எல்லாவற்றையும் பெறுகின்றான் அப்படின்னு இங்க சனத்குமாரர் சொல்றார். அதாவது ஒருவன் வந்து தன்னை ஆன்மாவாக உணர்ந்து விட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது வந்து பரமாத்மா நிலையில இருந்து சொல்றேன். அதாவது ஆன்மான்னா நீங்க உடனே ஜீவாத்மான்னு நினைச்சுக்க கூடாது. இங்க வந்து ஒரே ஆத்மா பரமாத்மா தன்னை இந்த உடல் ரீதியாக, இந்த மனோ ரீதியாக தன்னை உணர்ந்து கொண்டார்ன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலை வந்து ஒரு ஏகத்துவ நிலை. அங்க வந்து நான் மட்டும் தான் இருக்கிறேன். எல்லாவற்றிலும் நான் என்னையே காண்கின்றேன் அப்படிங்கிற உயர் பரிமாண அனுபவ நிலை அது. அது வந்து சும்மா ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட பரோட்ச ஞானம் கிடையாது. எண்ணங்களால் எழுந்த எழுச்சி கிடையாது. அது அனுபவ உண்மை. அப்படிப்பட்ட அனுபவ உண்மையை அந்த காட்சியில் நிலை பெற்ற ஒருவன் பலவாறாக ஆகியிருக்கிறான் என்று நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வைபவம் தானே, மகிமை தானே. அப்போ இங்க நீங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த வேத உபநிஷதங்கள்லாம் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன? மகா வாக்கிய உபதேசம் சொல்லுது. தத்துவமசி அப்படின்னு ஒரு உபதேசம் குடுக்குது. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிக் குடுக்குது. அப்ப சிஷ்யன் வந்து கேட்கிறான். நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். அது அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது பிரம்மம், இறைவன், அறிவு அப்படின்னு அதுக்கு விளக்கம் குடுக்குது. அதுக்கு வந்து பிரக்ஞை அப்படின்னு அதே உபநிஷத்து விளக்கம் குடுக்கும். அந்த உபநிஷத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, பிரக்ஞானம் பிரம்மாங்குது. பிரக்ஞானம் அப்படின்னா என்ன? அந்த பேருணர்வு நிலை. அந்த பிரக்ஞை. ஏன்னா அந்த பிரக்ஞை இல்லன்னா உங்களுக்கு உலகம் இல்ல. நம்ம கேட்கிறோம்ல, ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? பிரக்ஞை இருக்கான்னு கேட்கிறோம். நினைவுல தான் இருக்கிறியா? இல்ல அப்படியே நினைவில்லாம இருக்கிறியான்னு கேட்கிறோம்ல. அப்ப இங்க நினைவு அந்த பிரக்ஞை அப்படிங்கிறது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்முடைய தன்னுணர்வு நிலை. அத நம்ம எப்பவுமே இழக்க முடியாது. அதுக்கு நான் உதாரணமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுதுன்னா கூட, அந்த கரண்ட் போன அந்த இருள்ல வந்து வேற எதுவும் தெரியாது. ஆனா நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்.
அதை யாரும் காட்டி கொடுக்க வேண்டியது இல்ல. அது மாதிரி நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னொருத்தர் வந்து, "நீ தான் இப்படி இருக்கிற, அப்படி இருக்கிறேன்னு" சொல்றதுக்கு ஒண்ணுமே வேண்டியதில்ல. நான் என்னை எப்பொழுதும் சதா உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு நிலைய தான் இங்க சாஸ்திரம் எப்படி பேசுது? பிரக்ஞைன்னு சொல்லுது. அந்த பிரக்ஞைக்கு தான் தத்துவமசிங்கிற வாக்கியத்துல உபதேசம் குடுக்குது. "நீ அதுவாக இருக்கிறாய்" அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை கேள்விப்பட்ட ஒரு சிஷ்யன் வந்து, அவனுடைய சந்தேகங்கள பூரா தெளிவுபடுத்திக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அவன் கடைசியா என்ன சொல்லுவான்? "அகம் பிரம்மாஸ்மின்பான்." அப்ப இப்ப "அகம் பிரம்மாஸ்மிங்கிற" வார்த்தை எந்த அடிப்படையில உங்களிடத்துல வெளிப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஈகோவ விட்டுட்டு வெளிப்படணும். நானுங்கிற இந்த மைண்ட் கிடையாது. நானுங்கிற இந்த பாடி கிடையாது. இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் அப்படிங்கிற நிலையில அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலை வரணும். ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது, இந்த உடல் அபிமானத்த வச்சுக்கிறாங்க. அப்ப நான் கடவுள்ங்கிற மாரி ஒரு கெட்டப் போட்டுக்கிறாங்க. உடனே ஒரு புலித்தோல் எடுத்து போத்திக்கிறாங்க. இல்லன்னா அம்பாள் வேஷம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் கையில ஒரு சூலாயுதத்த எடுத்துட்டு சிவபெருமான் மாரி ஆக்ட் பண்றாங்க. அப்ப நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட வந்து இவங்க எப்படி பார்க்குறாங்க? உடல் அபிமானத்துல வந்து தன்னை பிரம்மமாக, தன்னை பெரிய ஒரு கடவுளாக காட்டுறாங்க. அப்ப அப்படி நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான நுணுக்கம் என்ன அப்படின்னா, இங்க தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழந்து விட்ட பிறகு, இறைவன் மட்டும் தான் இருக்கிறான் என்ற நிலையில் வெளிப்படுகின்ற வார்த்தை அது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையினுடைய உண்மையான பொருள், இறைவன் மட்டுமே இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறதுனால, அவனே தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு நிலைப்பாட்ட பத்தி சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. அப்ப நம்ம இத நல்லா பாடத்திட்டங்கள உள்வாங்கும்போது, தெளிவுல வர்றவனுக்கு இங்க என்ன நடக்கும்? தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழப்பது நடக்கும். அப்ப தனித்துவ அடையாளங்களை இழக்கிறது எப்படி இழக்கிறது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி இழக்கணும்? நீங்க இந்து மதத்தைச் சேர்ந்தவனா? இழந்துடணும். நீங்க இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவனா? இழந்துடணும். நீங்க கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவனா? இழந்துடணும். ஏன்னா மத அபிமானம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க இழக்கல. பற்று வச்சிருக்கீங்க. மதத்தின் மீது பற்று இருக்கு உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு கடவுள்கள். எனக்கு விநாயகர பிடிக்கும். எனக்கு சிவபெருமான பிடிக்கும். எனக்கு பெருமாள பிடிக்கும்னு கடவுள் மேல ஒரு பற்று வைக்கிறீங்க பாருங்க. அது ஒரு அபிமானம். அப்ப இந்த அபிமானம் எல்லாம் உங்களால இழக்க முடியலன்னா, நீங்க எப்படி அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அப்ப நெறைய பேர் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புரிதல் இல்லாம இத செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற மீனிங் அவங்களுக்கு புரியல. அப்படிதான் இங்க சாஸ்திரம் எடுத்து சொல்ல வருது. உண்மையா புரிஞ்சுட்டா, இங்க எதையுமே பிடிக்க முடியாது. ஏன்னா, இங்க இருப்பது நான் மட்டுமே. அப்ப என்னுடைய வைபவத்துல இங்க எல்லாம் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிகழ்வ நான் சாட்சியா வேடிக்கை பார்க்கிறது மட்டும் தான் நடக்கணும். அப்ப இங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க? குருமார்கள் மட்டும் தான் வந்து உபதேசம் குடுப்பாங்க. இப்ப அந்த நிலைக்கு போயிட்ட ஞானிகள், மகான்கள் வந்து தன்னுடைய சொரூபத்துல, தன்னுடைய சுயத்துல அப்படியே ஆழ்ந்து இருந்துருவாங்க. அவங்க உலகத்துல விவகாரத்துக்கு கூட வரமாட்டாங்க. அப்படியும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா இறைவனுடைய கருணை என்ன தெரியுமா? மீண்டும் இதுல சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு விடுதலை குடுக்கணும்ல. ஏன்னா லிபரேஷன், மோட்சம், முக்தி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யாருக்கு தேவைப்படுது? நான் ஏற்கனவே சொன்னேன். மனசுக்கு தான் தேவைப்படுது. உடலுக்கு லிபரேஷன் தேவையில்ல. உணர்வுக்கு லிபரேஷன் தேவையில்ல. ஏன்னா இங்க அது எதுலயுமே போய் சிக்கவே இல்ல. சிக்கிக்கிட்டு இருக்கிறது பூரா மைண்ட் தான். மைண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா, தன்னை இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்தின் சேர்ந்தவன், அல்லது நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் ஒரு அட்வொகேட், அல்லது நான் ஒரு டாக்டர் அப்படின்னு எல்லாமே அவன் என்னென்ன விசேஷங்களை ஏத்தி வச்சிருக்கானோ, அதுல போய் சிக்கிக்கிறான். சிக்கிக்கிட்டு அப்புறம் கடைசியா என்ன சொல்றான்? நான் தன்னை ஞானிங்கிறான். இந்த மாரி பாடத்திட்டத்த கேட்ட பிறகு, அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடுறான். டாக்டர், என்ஜினியர்ன்னு சொல்றது கிடையாது. நான் ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிறான். அப்ப அந்த ஞானிங்கிறது கூட ஒரு பட்டமா மாறிடுச்சு இன்னைக்கெல்லாம். அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா இங்க ஞானிங்கிறவன் கூட கிடையாது. ஏன்னா இங்க இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்துடணும். நம்ம ஞானியும் கிடையாது, இங்க அஞ்ஞானியும் கிடையாது. இருப்பது இறைவன் மட்டுமே. அவனுடைய லீலைகள் இங்க பலவாறாக இருக்கு. அது அவனுடைய மகிமை, அவனுடைய வைபவம் என்று நம்ம பார்க்கணுமே தவிர, வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அப்ப இது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது? அதுக்கு தான் நான் சொல்றேன், மைண்ட் வந்து அப்டேட் ஆனா தான் புரியும். ஏன்னா நமக்கு மைண்ட் அப்டேட் ஆகுறத வந்து நான் பல கிளாஸ்ல பல விதமா விளக்கியிருக்கிறேன். இப்ப அந்த விளக்கமெல்லாம் ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். எப்படி புரிய வச்சிருக்கேன்? இப்ப நீங்களே சின்ன குழந்தையில ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாம இருந்தது. 10 வயசு குழந்தையா வரும்போது அது என்னன்னு புரிஞ்சுது. அப்புறம் 20 வயசு வரும்போது இன்னுமே தெளிவாயிட்டீங்க. அப்புறம் 30, 40ன்னு உங்களுக்கு மெச்சூரிட்டி கூட கூடவே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரிய வந்துருச்சு இந்த உலகத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஓ! இப்படியெல்லாம் நான் தெரியாம இருந்தனா? இப்படியெல்லாம் புரியாம இருந்தனா? அப்படின்னு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. இப்ப அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொல்லுவேன். இப்ப நீங்க ஒரு 20 வயசு வாலிபனா இருக்கும்போது, நீங்க ஒரு 5 வயசு குழந்தையா இருக்கும்போது ஒரு கட்டபொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க.
அப்ப கட்டபொம்மைய வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறைய வந்து 20 வயசுல ஆன உடனே, "இந்தாங்க கட்டபொம்மை தரேன் விளையாடுங்கன்னு" சொன்னா அந்த பையன் விளையாடுவானா? "அது எதுக்குங்க எனக்கு?" அப்படின்னு அத போய் ஒரு தேவையில்லாத பொருளா பார்த்து சிரிப்பான். "இத வச்சா நான் விளையாடிட்டு இருந்தேன்" அப்படின்னு சிரிப்பான். அப்ப என்ன மெச்சூரிட்டி தானே அந்த இடத்துல. அதுக்கு தான் சொல்றேன். அந்த மெச்சூரிட்டி எப்படி நமக்கு உலகியல் விஷயங்கள்ல, நான் எப்படியெல்லாம் மேல் நிலைக்கு வந்துகிட்டே இருக்கிறேன்னு புரிஞ்சுதோ உங்களுக்கு, அந்த புரிதல்ல எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது? அன்னைக்கு நான் விவரம் இல்லாம இருந்தேன். இன்னைக்கு நான் விவரமா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதத்தான் இங்க ஆன்மீகத்திலயும் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த உயர்படமான அறிவுக்குள்ள நீங்க வர வர வரவே உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். நான் எப்படியெல்லாம் மூடத்தனமா வாழ்ந்தேன், மூடத்தனமா பக்தி செஞ்சேன், எப்படியெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருந்தேன். அப்ப இதிலிருந்து நான் எப்படி விடுவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அப்ப அந்த விடுவிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவும் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நம்ம படிநிலைகள்ல பயணம் பண்றதே அதுக்கு தானே. இப்ப வந்து பாடத்திட்டங்கள் நம்ம எப்படி 1ஆம் கிளாஸ்ல படிச்சுட்டு 5ஆம் கிளாஸ் வரோம். அப்புறம் 10ஆம் கிளாஸ் வரோம். +2 கிராஜுவேஷன் எல்லாம் முடிக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்காக படிக்கிறோம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்ப படிச்சு, படிச்சு, படிச்சு அறிவுல விரிவாகிக்கிட்டே வரோம். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். 1ஆம் கிளாஸ்ல வந்து ஆனா, ஆவன்னா தவிர ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம டிகிரி வரும்போது நமக்கு சயின்ஸ் தெரியுது. நெறைய பிசிக்ஸ்லயே கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள உள்வாங்கி வச்சிருக்கிறோம். அப்புறம் அனாட்டமி, ஆஸ்ட்ரானமி எல்லாமே தெரியுதுல்ல. அப்ப எல்லாம் எப்படி தெரிஞ்சது? இவ்வளோ பாடங்கள படிச்சுக்கிட்டு வந்ததுனால நமக்கு இதெல்லாம் தெரியுது. அப்படித்தான் இந்த ஆன்மீகமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லன்னா நமக்கு ஆன்மீகம் எப்படி தெரியும்? கடவுள் எப்படி தெரியும்? எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா எல்லாமே நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, மற்றவர்கள் சொல்லிக் குடுக்கிற புற அறிவு தானே சொல்லிக் குடுக்குது. சயின்ஸ்ல வந்து இப்போ இவ்வளவு காத தூரத்துல வந்து சூரியன் இருக்குது, சந்திரன் இவ்வளவு தூரத்துல இருக்கு. இந்த ஒளிவட்ட பாதையில சுத்துது, கேலக்ஸி இப்படி இருக்கு அப்படின்லாம் சயின்ஸ படிக்கும்போது நமக்கு எப்படி அது ஒரு தெளிவ குடுக்குதோ, அது மாரி இறைவனை பற்றி பேசும்போது ஒரு தெளிவ குடுக்கும். ஆனா, அதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போக, போக, போக உங்களுக்குள்ள கேள்விகள் எழுந்திரிக்கணும். எப்படி இது சாத்தியம்? எப்படி இது இயங்குது? இது எந்த அடிப்படையில் இயங்குது? இப்ப சூரியன் தன்னைத்தானே இயக்கிட்டு இருக்கு. சந்திரன் தன்னைத்தானே இயக்கிட்டு இருக்கு. பூமி தன்னைத்தானே சுத்துது. அப்ப இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? இது யார் நடத்துறா? இத இயக்குபவர் யாரா இருக்க முடியும்? ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஏதாவது உட்கார்ந்து இயக்கிட்டு இருப்பாரா? இதுக்கு பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படியே உட்கார்ந்து, அப்படியே நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கன்னு சொல்லுவாரா? அப்ப அந்த விஞ்ஞானி யாரு? அப்ப இந்த மாரிலாம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும்போது, நமக்கு இது விடை தேடுறோம் இல்லையா? அந்த விடை தான் இங்க இறைவன காட்டிக் குடுக்கிற ஒரு தேடுதலா அமையுது. சிறு குழந்தைகள்ல நம்ம வந்து இதெல்லாம் தீவிரமா தேட மாட்டோம். ஏதோ அங்க சூரியன் சொல்றாங்க, இங்க சந்திரன் சொல்றாங்கன்ட்டு அத நம்ம அப்படியே கடந்து போவோம். ஆனா மெச்சூரிட்டி கூட கூட அந்த சூரியன் எப்படிங்க அங்க நிக்க முடியுது? சந்திரன் எப்படிங்க அப்படி இயங்க முடியுது? பூமி எப்படிங்க தன்னைத்தானே சுத்துது? இயற்கை எப்படிங்க மாறிக்கிட்டே இருக்கு? அப்ப இந்த படைப்பு ஒரு நிகழ்வுல நடக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. அது யார்? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுந்திருக்கும்போது மட்டும் தான், இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிற கேள்விக்கான பதில் கிடைக்கும். அப்ப அந்த பதில் வந்து யார்கிட்ட கிடைக்கும்? சயின்ஸ்ல கிடைக்காது. சாஸ்திரத்துல தான் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி மகான்கள், ஞானிகள், ரிஷிகளுடைய உபதேசங்களை எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க இறைத்தன்மைக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அப்ப இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாமே இறைவனுக்கு வேறாக இல்ல. எல்லாம் இறைவன் அப்படிங்கிறத தான் இங்க இவரு பேசுறாரு. கடைசியா ஆன்மா, ஆன்மான்னு சொல்லிட்டு வந்தாரு. நானு இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் பாருங்க. மனமும் ஆன்மாவிலிருந்து தோன்றுகிறது. வாக்கும் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகிறது. தகவல்கள், பெயர்கள் எல்லாமே ஆன்மாவிலிருந்து தோன்றுகின்றது. மந்திரங்களும் ஆன்மாவிலிருந்தே தோன்றுகின்றன. அப்ப இந்த மந்திரத்துக்கான உபாசனைகள், கர்மங்கள் எல்லாமே ஆன்மாவிலிருந்து தான் தோன்ற முடியும். ஏன்னா, ஆன்மாவின் அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் நிகழ்கின்றது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் கடந்த பாடத்துல குடுத்தேன். சூரியன் இருப்பதினால் தான் இங்க பூமியில் எல்லாமே நிகழ்கின்றது. அப்ப நீங்க சூரியனை எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்? ஆன்மா மாரி கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா, சூரியன் வருவதனால இங்க பூமியில தாமரை பூ மலர்கிறது. சூரியன் வருவதனால இங்க பயிர்கள் பூத்து குலுங்குகின்றன. பயிர்கள் வந்து செழித்து வளர்கின்றன. அப்ப சூரியன் இல்ல அப்படின்னா, இங்க என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. இயற்கையில எந்த மாற்றமும் பண்ணவே முடியாது. அப்ப சூரியன் தான் இங்க அதிஷ்டானம். சூரியன் இருப்பதினால பூமியில எல்லா ஜீவராசிகளையும் உயிர் வாழ்கின்றன. சூரியன் இல்லாவிட்டால் இங்க எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படியே இறந்து போயிடும். ஏன்னா சூரியன் இல்லன்னா உங்களுக்கு வெளிச்சமே வராது. வெளிச்சம் வரலன்னா பயிர்கள் செழிக்காது. பயிர்கள் இல்லன்னா உணவு கிடைக்காது. உணவு இல்லன்னா உயிர்கள் வாழ முடியாது. அப்ப இங்க ஒரு பேசிக் பிரின்சிபல் நமக்கு என்ன புரியுது? அப்ப இந்த பூமிங்கிற ஒரு பந்து தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு இத்தனை உயிர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு சூரியன் பிரதானம். அப்ப சூரியன் இல்லாவிட்டால் இந்த பூமி இயங்காது. அப்ப சூரியனை மையமாக கொண்டு இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப இது ஒரு நிகழ்வில் நடக்கிறது அப்படின்னு நம்ம சயின்டிபிக்கலா நம்ம எப்படி இத ஏத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், நடைமுறையில ஒத்துக்கிறோமோ, அது மாரி இங்க வாழ்க்கையும் இறைவன் இருப்பதனால் தான் இயங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவனுடைய அதிஷ்டானத்துல நிகழுது. சூரியனே இப்படி பூமியை இயக்குதுன்னா, சூரியனை இயக்குபவன் யாராக இருக்க முடியும்? அந்த கேள்வி எழுந்திருக்கணும்ல. ஏன்னா சூரியன் இருப்பதனால இவ்வளவு மாற்றங்கள் பூமியில நிகழுதுன்னா, அப்ப சூரியனே இயங்குதுன்னா, அது யாரால இயக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல பின்னாடி. அவன் தான் இறைவன் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் தான் இங்க ஆன்மா என்று பார்க்கிறது. அது ஒரே ஆன்மா, பரமான்மா என்று இங்க
சாஸ்திரம் சொல்லி, அப்ப அதிலிருந்து வெளிப்பட்டவைகள் தான் இங்க எல்லாமாக இருக்கிறது என்று கூறி, சனத்குமாரருடைய உபதேசம் இந்த இடத்துல பூம வித்யாவிலே நிறைவுறுகிறது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சனத்குமாரர் வந்து இப்ப இறைவனை பற்றி பேசும்போது அவருடைய மகிமையாகவே இங்க எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்று இங்க பூம வித்யா சொல்ல வருது. அப்ப இங்க அந்த ஆன்ம நிலையில் காட்சி பெற்றவன் வந்து மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்றாரு. ஏன்னா, அவனுக்கு எங்க மரணம் இருக்கு? அவன் வருவதும் இல்லை, போவதும் இல்ல. ஏன்னா, இங்க நானுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாடி மைண்ட் அட்டாச்மென்ட். அப்ப இந்த பாடி ஒரு நாள் இறந்து போயிடுங்கிற பயம் வருது. மனசு ஒரு நாள் குழம்பி போயிடுங்கிற பயம் வருது. ஆனா இங்க மனம் இந்த உடல் கடந்த நிலையில அந்த உணர்வாய், பேருணர்வாய் இறைவன நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு இங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? மரண பயம் போயிடும். அப்ப மரணமும் கிடையாது. நோய் வருமா? என்னுடைய உடல்ங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் நோய் வரும். ஏன்னா நோய்ங்கிறது என்ன தெரியுமா? இது நானுங்கிற அபிமானம். மனது என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்பு என்னுடையதுன்னு நினைக்குது. அப்புறம் அந்த உடம்புல வந்து ஒரு சின்ன வயித்து வலி வருது அப்படின்னா, இது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல கற்பனை பண்ணுது. அந்த வயிறு வலிக்கு காரணம் என்னன்னு தெரியாம இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அல்சரா இருக்குமா? இல்ல குடல்ல ஏதாவது ட்விஸ்ட் ஆயிருக்குமா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? கேன்சர் வந்திருக்குமா? அப்படின்லாம் கற்பனை பண்ணுது. ஏன் இந்த கேன்சர்ங்கிற வார்த்தை எப்படி தெரிஞ்சது? அது ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு. அதாவது புற அறிவுனால ஒரு விஷயத்த மனசு உள்வாங்கிக்குது. அந்த உள்வாங்கும்போது அது என்ன பண்ணுது? அனுபவத்துல பார்க்க ஆசைப்படுது. அப்ப எனக்கு கேன்சர் வந்திருக்குமோ, கேன்சர் வந்திருக்குமோன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கு. கேன்சர் வந்துரும். அப்ப பார்த்தீங்கன்னா, அப்புறம் கடைசியில குடல் புற்றுநோயின்னு அப்படின்னு டாக்டர்ட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது, ஆமாங்க இந்த வயிறு வலி வந்து உங்களுக்கு குடல்ல இருக்கிற புற்றுநோயினால தான் வயிறு வலி வந்திருக்கு. அப்ப அந்த குடல ஆப்பரேட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு. ஏன் எப்படி நடந்தது? எண்ணங்கள் பதிவு. மனசு வந்து எதெல்லாம் விரும்புதோ அத பதிவு பண்ணி அத அப்படியே ஆக்டிவேட் பண்ணும். அப்ப அது உடம்பா மாத்தி உடம்புல இருந்து நோயா மாத்திடும். அப்ப இப்படிதான் நமக்கு நோய் உண்டாகும். ஆனா இப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ மனத கடந்து உடம்ப கடந்து நின்னுப்பா. நின்னீன்னா உனக்கு எங்க உடம்பு இருக்கு? எங்க மனசு இருக்கு? அப்ப எங்க நோய் இருக்கு? எங்க உனக்கு பிரச்சனை இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. அப்ப அங்க அவன் துக்கத்தை காண்பதில்லை அப்படிங்கிறார் சனத்குமார மகரிஷி. ஆன்ம நிலையை உணர்ந்தவன், ஆன்ம நிலையில் காட்சி பெற்றவன் துக்கத்தை உணர்வதில்லை. அவன் எல்லாவற்றிலும் தன்னையே காண்கின்றான். அப்ப எல்லாவற்றிலும் தன்னை காணும்போது இங்க தனிப்பட்ட உடல் தனதுங்கிற அபிமானம் எங்கிருந்து வரும்? வரவே வராது. ஏன் இவனுக்கு வருது? இவனுக்கு அந்த பாடம் புரியல. அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா அந்த பிரம்மம்ங்கிறது எல்லாமா இருக்குன்னு தெரியாதனால, தனிப்பட்ட உடலை தன்னுடைய உடலாக அபிமானம் செய்வதனால இங்க நான் ஒரு நோயாளின்னு நெனைக்கிறான். அல்லது நான் ஒரு பெரிய கடவுள்ன்னு பாவிக்கிறான். 2 ஆப்ஷன்ல மாத்திக்கிறான். ஒண்ணு கீழ போயிடுவான். கீழ போயிட்டு நான் ஒரு நோயாளிங்க அப்படின்னு நெனைப்பான். இல்லன்னா நான் பெரிய கடவுள் தெரியுமா? அப்படின்ட்டு புலித்தோல் எடுத்து போத்திக்குவான். அப்ப புலித்தோல் எடுத்து போத்துக்கிட்டாலும் அங்க என்ன நடக்குது? உடல் அபிமானம் உண்டாகும். இல்ல நான் ஒரு நோயாளின்னு நெனைச்சாலும் அங்க உடல் அபிமானம் உண்டாகும். அப்ப இங்க உடலும், மனசும் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கு? இன்னும் அந்த கோஷங்கள கடக்கவே இல்ல. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம்ங்கிற அந்த 5 கோஷங்கள கடக்கவே இல்ல. அந்த 5 கோஷங்கள கடந்தால் தான் ஆன்மாவை தரிசிக்க முடியும்னு நம்முடைய வேத சாஸ்திரம், உபநிஷதங்கள், நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் தெளிவுபடுத்துது. தெளிவுபடுத்தும்போது முதல்ல என்ன சொல்லிக் குடுக்குது? இங்க அன்னமய கோஷமும் கிடையாது, பிராணமய கோஷமும் கிடையாது, மனோமய கோஷமும் கிடையாது, விஞ்ஞானமய கோஷம்ங்கிற புத்தியும் கிடையாது, ஆனந்தமய கோஷம் என்கின்ற காரண சரீரமும் கிடையாது. சஞ்சித கர்மாவும் இல்லை. ஏனென்றால் ஆத்மாவிற்கு எதுவுமே இல்ல. ஆத்மா தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கு. அது எதனையும் ஒட்டாதது. ஆனா அதன் மீது இத்தனையும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில? நம்மால் உண்டாக்கப்பட்ட இந்த விசய சுகங்கள்னால. மனசுங்கிற ஒண்ண உண்டு பண்ணி, அத உடலுங்கிறத உருவாக்கி, அந்த உடல்ல இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் நம்ம பெருசு பண்ணி, இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும் இல்லையா? அப்ப பஞ்ச கோஷங்கள நம்ம கடக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த பாடத்திட்டம் தேவைப்படுது. அப்ப இந்த பாடத்திட்டத்துக்கு வந்து நீங்க இவ்வளவு புரிதல் வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தேகத்து மேல சந்தேகம் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப நம்ம இங்க தொடர்ந்து பயணிக்கணும். இந்த பாடங்கள் வந்து எப்படிப்பட்ட பாடம்? இது என்ன மாரி விஷயங்கள சொல்ல வருது? எதை முன்னிறுத்துது? இதுல நான் எங்க இருக்கிறேன்? எனக்கு எந்த அளவுக்கு இது புரிஞ்சுது? அப்படிங்கிற கேள்விகள நீங்க உங்களுக்குள்ள எழுப்பி, அதற்கான பதில நீங்க தெளிவு பெறும்போது மட்டும் தான், நீங்க வந்த வேலைய முடிக்க முடியும். இல்லன்னா இப்படியே கேள்வி கேட்டு கேட்காமயே அப்படியே நமக்கு தெரிஞ்சது சரின்னு போயிட்டே இருந்தோம்னா சிக்கிக்குவோம். அப்ப இங்க ஆத்ம நிலையில் காட்சி பெற்றவன் ஒருவனாக ஆகின்றான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, திருப்பி இதே உபநிஷத்து என்ன சொல்லுது? 3ஆக ஆகின்றான், 5ஆக ஆகின்றான், 7ஆக ஆகின்றான், 9ஆக ஆகின்றான், 11ஆக ஆகின்றான், 110ஆக ஆகின்றான், 1020ஆக ஆகின்றான் எல்லாம் இங்க சொல்லிக்கிட்டே வருது. ஏன்னா உபனிஷத் மந்த்ரா இப்படி பேசுது. அப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுது? எப்படிங்க 3ஆ மாறுறான்? எப்படிங்க 7ஆ மாறுறான்? அப்படின்னா, இங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்த நாம தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இப்ப உடம்பு வந்து 3ஆ மாறுது. என்ன மாரி உடம்பு?
பிராணம அதாவது ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு 3 உடம்புல நம்ம இருக்கிறோம். அப்ப இங்க 3ஆ மாறுது. 7ஆக மாறுகின்றான்னா என்ன? 7 சக்கரங்கள். 7 விதமா உடம்புல இருக்கக்கூடிய 7 விதமான சக்கரங்கள வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு பயணம் பண்றோம். அது வந்து அறிவு பரிமாணம்னு சொல்றோம். அத வந்து உடல் ரீதியா நீங்க சக்கரங்கள்னு பார்த்தா கூட, உண்மையில உபநிஷத்துகள் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? அது நம்முடைய அறிவு பரிமாணத்த தான் சொல்லுது. அது வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம எங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். கீழ மூலாதாரத்துல, சுவாதிஷ்டானத்துல, மணிப்பூரகத்துல, அநாகதத்துலன்னு சொல்லி ஒவ்வொரு சக்கரங்கள நம்ம தூண்டும் போதும், நமக்கு என்ன மாற்றம் நடக்குது? அறிவு நிலையில மாற்றம் நடக்கும். ஏன்னா நீங்க மேல வந்து 7ஆம் அறிவு பரிமாணத்துக்கு வரணும். 6ஆம் அறிவு பரிமாணம்ங்கிறது என்னன்னா, உங்களுடைய ஆக்னா சக்கரம். அந்த ஆக்னா சக்கரத்துல நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சு போனா, அடுத்தது என்ன? துரியம் வந்துருவீங்க. அப்ப துரிய நிலையில 7ஆம் அறிவு பரிமாணம் தான் உங்களுக்கு வந்து உங்கள காட்டிக் குடுக்கும். நான் வேறு இல்ல, இறைவன் வேறு இல்ல. இந்த உடல் வந்து இறைவனுடைய கருவியாக இருந்து இந்த உலகத்த பாக்குது. அப்ப இத பார்ப்பதற்காக இந்த கருவியில புலன்கள் படைக்கப்பட்டிருக்கு. புலன்கள் மட்டும் இல்ல. அதற்கு எஜமானனாக மனசும் இருக்கு. வெறும் புலன்கள் மட்டும் இருந்து வேலை செய்யுமா இந்த உடம்பு? மனசு இருக்கணும். ஏன்னா புலன்கள் இருக்கும். ஆனா ஒருத்தன் கோமாவுக்கு போயிட்டான்னா, அவனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அப்ப புலன்கள் மட்டும் இருந்து பயன்படாது. அவன் நல்ல திடகாத்திரமான இருக்கணும். தெளிந்த நினைவாற்றலோடு இருக்கணும். அந்த மனசு வந்து அவனுக்கு நல்லா ஆக்டிவா வொர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இதையெல்லாம் இங்க வந்து பூடகமாக ரிஷிகள் பேசுறது தான், இங்க 3ஆக ஆகின்றான், 5ஆக ஆகின்றான், 7ஆக ஆகின்றான், 9ஆக ஆகின்றான்னு சொல்லும்போது, நீங்க இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? 5ன்னா பஞ்சபூதங்கள், 7ன்னா 7 சக்கரங்கள், அப்படின்னு 9ன்னா 9 கிரகங்கள் எல்லாமே இங்க நமக்குள்ளேயே இருக்கு. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்த இங்க வேத சாஸ்திரம் இப்படி எளிமையா புரிய வைக்குது. அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.